ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குட்டி கதை தான். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஊரில் தாயும் மகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அவள் மகள் ஒருவனை விரும்பினாள். அது தாய்க்கு தெரிய வந்து அவன் நல்லவனே இல்லை, அவனை நீ திருமணம் செய்யக்கூடாது என்று தாய் கூறுகிறாள். ஆனால் அவள் கேட்கவில்லை. நான் அவனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்கிறாள். சரி என்று தாயும் திருமணம் செய்து அனுப்பி வைக்கிறாள். திருமணமாகி 1 மாதம் ஆகிவிட்டதே, தன் மகளை பார்க்க முடியவில்லையே என தாய் வருத்தப்படுகிறாள். வெளியூர் சுற்றி பார்க்க செல்கிறோம், நகைகளை கொடு, பத்திரமாக வைக்கிறேன் என அவள் கணவன் வாங்கிக் கொள்கிறான். பிறகு வெளியூரில் இருக்கும் ஏரிக்கு போட்டில் அழைத்து சென்று தண்ணீரில் தள்ளி அவளை கொன்று விடுகிறான். பிறகு அவள் தாயிடம் வந்து, உன் மகள் நகைகளை அள்ளிக்கொண்டு ஊரை விட்டு ஓடிவிட்டாள் என்று சொல்லிவிட்டு செல்கிறான். அவள் தாய் தன் மகள் அப்படிப்பட்டவள் இல்லை என்று அம்மனிடம் போய் அழுவுகிறாள். அம்மன் அவள் மகள் ஆத்மாவை வெளியாக்கி விடுகிறது. என்னை அநியாயமாக கொன்றுவிட்டான், நான் அவனை அழிக்க வேண்டும் என்று ஆத்மா அம்மனிடம் கூறுகிறது. சரி என்று அம்மனும் சென்று விடுகிறது. ஆத்மா அவளை கொன்ற கணவனிடம் சென்று அவனை பயமுறுத்தி துன்புறுத்துகிறது. அவன் ஒரு மந்திரவாதி பெண்ணிடம் சென்று, என் மனைவி இறந்தவள், என்னை பயமுறுத்துகிறாள், என்னை காப்பாற்றுங்கள் என அவன் கேட்கிறான். அவளும் சரி என்று சொல்லிவிட்டு அவள் ஆத்மாவை அழைத்து பேசுகிறாள். அந்த ஆத்மா நடந்தவையை கூறுகிறது. ஏரியில் நடந்த அனைத்தையும் சொல்கிறது. அந்த மந்திரவாதி பெண் மிகவும் ஏழ்மையானவள். அந்த நகைகளை வாங்கிக் கொள்ளுமாறு அந்த ஆத்மா கூறுகிறது. என்னை எதுவும் செய்யாதே என ஆத்மா சொல்கிறது. சரி என்று அவன் நகைகளை கொண்டு வந்து குடிக்கிறான். இனிமேல் அந்த ஆத்மா உன்னை எதுவும் செய்யாது என மந்திரவாதி கூறுகிறாள். அம்மாவிடம் ஆத்மா செல்கிறது. நடந்தவைகளை கூறுகிறது. அமாவாசை என்று அவனை கொன்று விடுவேன் என்று ஆத்மா சொல்கிறது. அவள் தாய் சென்று அம்மனிடம் கேட்கிறாள். என் மகள் ஆத்மா அவனை அமாவாசை என்று கொல்வதாக கூறுகிறது. அம்மனிடம் சொன்னாள். அதற்கு அம்மன் பதில் சொல்கிறது. அவள் அமாவாசை என்று அவனை கொன்றுவிட்டால் பேயாகவே அலைவாள். இல்லை என்றால் அவளை அமாவாசை என்று நான் என்னுடன் ஏற்றுக்கொள்வேன். அந்த அம்மா தன் மகள் ஆத்மாவிற்கு தெரியாமல் அவனை போய் கொன்று விடுகிறாள். பிறகு ஆத்மா, நீ ஏன்மா கொன்றாய் என ஆத்மா அழுகிறது. அடுத்து அந்த அம்மா அந்த ஆத்மாவை அம்மனிடம் ஒப்படைத்து விடுகிறது. அம்மன் அவளை ஏற்றுக்கொண்டு, உன் தண்டனை காலம் முடிந்த பிறகு என்னை வந்து அடைவாயாக என்று அம்மன் கூறுகிறது. உடனே அவள் காவல்துறையிடம் சரணடைகிறாள். தாய் தந்தை பேச்சை கேளுங்கள்.